இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, இந்த 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா, மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ, அதுக்கு முதல்ல நான் சொல்லியே ஆகணும். இது வந்து பொதுவான வாசிப்பு. ஓகே. நான் இது வந்து பர்சனலி யாருக்குமே தனிப்பட்ட ரீதியில நான் ரீடிங் சொல்ல கிடையாது. இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இங்க இருக்க இந்த லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து என்னென்ன விஷயங்கள் இந்த 48 மணி நேரத்தில உங்க காதுல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்துட்டு, மத்த இந்த டெக்லேருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத எப்பவும் போல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ, இப்போ வந்து இந்த லவ் ஏஞ்சல் டெக்ல இருந்து உங்களுக்கு இந்த 48 மணி நேரத்தில உங்க காதுல என்னலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு, அவங்க என்னலாம் சொல்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ, நான் இங்க வந்து 3 கார்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ, இந்த 3 கார்ட்லயும் என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே. இந்த காதல பொறுத்த மட்டும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்க நபர்களுக்கு வந்து குடுத்தாகணும். அதாவது இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் நபருக்கும் நடந்திருந்தாலும் பரவால்ல. ஓகே. ஸோ அந்த சூழ்நிலைய வந்து நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த சூழ்நிலையில ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்க நபருக்கு குடுக்காம, நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள அப்படியே மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு இன்னுமே உறுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க ஒரு சிலருக்கு வந்து இருக்கு. ஓகேயா? ஸோ உங்களுக்கு அந்த விஷயம் உறுத்திட்டுருக்கு அப்படிங்கும்போது தான், இந்த காதல்ல டக்குனு அடுத்த கட்டத்த எடுத்துட்டு போறது நெறைய குழப்பம் இருக்கலாம். ஆ ஏன்னா அவங்களே வந்து கதைக்கிறாங்க அப்படின்னா கூட ஏத்துக்கொள்றதுக்கு நீங்க ரெடியா இல்ல. ஓகே நான் ஏத்துக்கொள்றேன், மன்னிச்சுட்டேன் அப்படின்னா கூட, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த விஷயம் வந்து உறுத்திட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க காதல் ஏஞ்சல் அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த உறுத்திட்டு இருக்க விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா தான், இது காதல ஈஸியா உங்களால அடுத்த கட்டம் வந்து நகர்த்தி எடுத்துட்டு போ முடியும். ஓகே. ஸோ இந்த காதல நகர்த்தி அடுத்த கட்டம் எடுத்துட்டு போணும் அப்படின்னா கூட, உங்க மனசுக்குள்ள இருக்க அந்த சில விஷயத்த வந்து அ மறந்துடுங்க. ஓகேயா? மறந்துடுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. அப்போதான் இந்த காதல்ல ஒரு புது தொடக்கத்த வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொள்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ, அதனால இப்போ உங்க காதல பொறுத்த மட்டும் சில விஷயத்த மன்னிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஈஸியா இந்த காதல அடுத்த பக்கத்துக்கு நகர்த்தி எடுத்து கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ, இப்போ இந்த காதல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. இந்த காதல ஈஸியா அடுத்த பக்கம் நகர்த்தி எடுத்துட்டு போ முடியும் அப்படின்னாலே, இல்ல இந்த எடுத்துட்டு போலாம் அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து ஓகே சொல்றாங்க அப்படின்னாலே, கண்டிப்பா இந்த காதல் வந்து ஒரு ட்ரூ ரொமான்டிக் ஒரு லவ்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்போ நீங்க காதலிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா உங்களோட சோல்மேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ, அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னும், இது ஒரு ட்ரூ லவ்வா இருக்கலாம் அப்படின்னும், இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போறது உங்க காதல வந்து ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்து கொண்டுட்டு போ முடியும் அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல நீங்க விட்டு குடுத்துட்டு உங்க காதலுக்காக நீங்க விட்டு குடுத்துட்டு போறது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ, அப்போ இந்த 48 மணி தியாலத்தில உங்க நபர்கள ஏதோ ஒரு விதத்தில மன்னிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினா கூட, நீங்க தாராளமா உங்க நபர்கள வந்து மன்னிக்கலாம். ஓகே. ஸோ, நீங்க மன்னிக்கிறது மூலமா உங்க ட்ரூ லவ்வுக்கு நீங்க வழி விட்டுட்டு விட்டு குடுத்துட்டு போறது மூலமா கூட, இந்த காதல்ல ஒரு புதிய தொடக்கத்த தொடங்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஓகேயா? ஸோ, இப்போ 48 மணி தியாலத்தில உங்க காதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு, இந்த டெக்லேருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மொத டெக்ல இத கிளியர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ, ஓகே. நம்ம இப்போ காஞ்சலாம். சாரி.
ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது இந்த கார்ட்ஸ் எல்லாம் வடிவா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நான் இன்னொரு கார்ட் கூட எடுத்துக்கொள்கிறேன். ஸோ ஓகே, கார்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போது என்னென்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, கண்டிப்பாக இந்த காதலை பொறுத்த மட்டும் நீங்கள் உங்கள் நபர்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறீங்க, அப்படி இல்லைன்னா செகண்ட் சான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதலை பொறுத்து இந்த காதலில் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இந்த காதலை பொறுத்த மட்டும் ஈஸியாக இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வழியாக வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல சன் கார்ட் அப்படின்னாலே புதிய ஒரு தொடக்கம் வந்து உங்கள் காதலில் தொடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஓகேயா. ஸோ இது 48 மணித்தியாலத்தில் உங்கள் காதலில் ஒரு புதிய தொடக்கம் தொடங்குறதுக்காக வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. ஓகே. இப்போது இந்த புதிய தொடக்கம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுல்ல. அப்போது இந்த காதலில் ஏதாவது தவறுதலான விஷயங்கள் நடந்திருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னா கூட, இந்த காதலை பொறுத்த எந்த விஷயங்கள் சரி, எந்த விஷயம்லாம் தவறாக நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ஒரு சிலரோட நபர்கள் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தில் மன்னிப்பு கொடுக்கவே இல்லை, உங்கள் காதலை அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை, இவங்க இன்னொருத்தவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, நான் பார்த்துட்ருக்கும்போதே இவங்க இன்னொருத்தவங்களுக்கு வந்து க்ளோஸாக பழகுற மாதிரி இருக்குது, ஒரு ட்ரூ லவ்வை கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த சன் கார்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கான சரியான பங்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா. ஸோ இதில் இந்த நபர்கள் எது செய்கிறோம் சரி, எது தப்பு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது சரியா, இல்லை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எது ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் நபர்களுக்கு தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்டுலையா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ராங்காகவே இந்த காதல் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட போயிட்டு ரொம்ப ஒரு தாழ்ந்து போயிட்டு, இல்லை இந்த இடத்துல நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிட்டாலே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, இல்லை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப கேட்டு உருகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி உருகி கூட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சன் கார்டு கொடுக்கல, உங்களுக்கான ட்ரூ லவ் உங்கள் நபர்கள் கொடுக்கவே இல்லை, கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு புது ஒரு விஷயம் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டெத் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேயா. த லவ்வர்ஸ் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல உங்கள் கூட ஒரு காதலை வந்து செலிப்ரேட் பண்ணணும், இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட, இப்போதைக்கு ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்னேன்ல, இதில் சரி எது தப்பு எது அப்படின்னு உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல செலக்ட் பண்ணி பார்க்கணும், இந்த இடத்துல தெளிவுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு. ஸோ தெளிவுபடுத்தி கொள்றதுக்கு கண்டிப்பாக இவங்க முதல் அடியை எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிடணும். இல்லை முழுசாகவே இந்த காதலுக்கு ஒரு பதிலை சொல்லாட்டி கூட, இப்போதைக்கு இந்த காதலுக்கு வந்து உங்களை பற்றி யோசிக்கிறதுக்காவது, இல்லை இந்த காதலை பற்றி எது சரி எது தவறு அப்படின்னு யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்கிறதுக்கு ஒரு முதல் படியாக இந்த 48 மணி தியாலத்தில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்கள் நபர்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காதலை ஏதாவது ஒரு கார்மிக் பார்ட்னர் தான் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி குறுக்கில் பூந்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட, இவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு இவங்க சில விஷயத்த ஆராய்ச்சி பார்க்க தான் போகிறாங்க. ஓகே. அப்போ இவங்களுக்கு தெரிய வரதான் போகுது கண்டிப்பாக எது ட்ரூ லவ், எது வந்து நம்மளோட ஃபேக் லவ், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து இந்த நபர்களுக்கு தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த கார்டில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. ஒரு சில நபர்கள் கண்டிப்பாக சில விஷயத்த வந்து புரிஞ்சு கொள்ளாமல், ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கையும் இல்லாமல், இல்லை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, உங்களுக்கு ஒரு மோசடி பண்ணிட்டு தான் போயிட்டு தான் இவங்க இன்னொருத்தர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த நபர்கள் வந்து
ரொம்ப லாங்கா அப்படியே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு இங்க தெரில. ஏதோ ஒரு கட்டத்தில இவங்க அதையும் விட்டுட்டு மூவ் ஆன் ஆகி வர மாரி தான் இருக்கு. அதாவது இப்போ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில கூட, கண்டிப்பா இவங்க அந்த தேர்ட் பார்ட்டி கூட ஒரு லைஃப் லாங் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க அப்படி தெரில. ஓகே. இந்த இடத்துல வந்து கண்டிப்பா ஒரு தேர்ட் பார்ட்டியோட குழப்பங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க அவங்கள விட்டு மூவ் ஆன் ஆகி வெளிய வரதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இத கொஞ்சம் தெளிவுபடுத்தி பார்த்துருவோம். ஸோ நான் இந்த இடத்துல சொன்னேன்ல, இவங்களுக்கு இந்த காதல் அப்படிங்கிறதுலயே ஒரு பெரும் குழப்பமா இருக்கலாம். அதாவது யாரு காதலிக்கிறாங்க? யார காதலிக்கிறோம்? இந்த காதலிக்கப்படக்கூடிய விஷயம் சரியா? இல்ல இவங்க பண்றது காதல் தானா? அப்படிங்கிற மாதிரி நெறைய உங்க நபர்களுக்கு குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல தவறான ஒரு தேர்ந்தெடுக்கிறத இவங்க பண்ணிக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்து, அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வருவாங்க. ஸோ அதேபோல உங்க மேல இருக்க அதீத காதல இவங்க புரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு உருவாகுறதுக்கு ரொம்பவே இந்த 48 மணித்தியாலம் உதவி செய்யக்கூடியதா தான் இருக்கும். ஓகேயா? எனக்கு இங்க தெரிஞ்சு இங்க ஒரு சிலருக்கு வந்து சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும்போது, இவங்களுக்கு எந்த காதல் உண்மை அப்படிங்கிறதே பெரிய ஒரு டவுட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையவே இருக்கு. ஸோ அதேபோல இங்க ஒரு சிலரோட நபர்கள் உங்க காதல இப்போ விட்டு மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க அப்படின்னா கூட, இந்த காதல்ல ஒரு புதிய படைப்பாற்றல், ஒரு புதிய காதல் அப்படின்னு சொல்லி, இந்த காதல புதுசா உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு, இந்த தடைப்பட்ட உணர்ச்சிகள்லாம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தடைப்பட்ட விஷயங்கள்லாம் திரும்ப வந்து ஒரு புதுசா ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த காதல்ல இப்போ நான் தேர்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, இன்னொருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கூட உங்களுக்கு கொடுக்காம போயிருக்கலாம் அப்படி சொல்லி. ஸோ அந்த இடம் கண்டிப்பா ஒரு ஃபேமிலியா இருக்கிற பட்சத்தில, இவங்க சரியா இவங்கள பத்தி மட்டும் கொஞ்சம் செல்ஃபிஷ்ஷா யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவரைக்கும் இவங்க ஃபேமிலியா சார்ந்து அப்படிங்கிற சில விஷயங்கள இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க கொஞ்சம் தெளிவடைஞ்சு அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வெளிய வந்து எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத சரியா கண்டறிஞ்சு, உங்களுக்கான ஒரு சரியான முடிவ, ஒரு சரியான தீர்மானத்த வழங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இங்க ஒரு சிலர்கள் வந்து கண்டிப்பா உங்க ஃபேமிலிய வச்சு கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு முடிவு எடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா கூட, இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும், இந்த காதலுக்காக அவங்க என்னலாம் இழந்திருக்காங்க, என்னலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த காதல்ல எவ்வளோ விட்டு குடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு ஒரு சில விஷயத்த அவங்க ஃபேமிலிய பொறுத்து, அவங்களுக்கு புரிய வச்சு, திரும்ப உங்ககிட்ட வந்து கதைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த காலத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஓகே இங்க வந்து ஒரு சில நபர்கள் வந்து இதுக்கான ஸ்டெப் அவ்வளோ விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்படின்னாலும், இத உங்களுக்கு தெரியிற மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல வந்து எஸ் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது இவங்க இந்த காதலுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கூட ரொம்ப அமைதியா, பொறுமையா அந்த விஷயம் சரியோ, தப்போ உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு ரகசியமா இவங்க பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த காதல்ல புது புது பிரச்சனைலாம் வர்றதுனால கூட இந்த நபர்கள் வந்து இப்போதைக்கு இதுக்கான ஸ்டெப்ப போட்டா கூட, இதுக்கு வேகமா எந்த தீர்மானமும் எடுத்துக்கொள்ள முடியாது. தீர்மானமும் எடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல வேகமா செயல்படுறத கொஞ்சம் கம்மியாக்கியிருக்கலாம். இல்ல இப்பவே இதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட, இல்ல இதுவரைக்கும் அ இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இப்படி தள்ளி போட்டாச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வந்து மிகப்பெரிய காலம் வந்து கடந்து போச்சு. இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ப அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு, இந்த இடத்துல நம்ம வர்றது சரி கிடையாது. இவ்ளோ காலமா உங்க காதல காக்க வைக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி, இவங்க நெறைய விஷயத்த சிந்திச்சா கூட அதுக்கு வேகமா சொல்யூஷன் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல ஆ இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்காக அவங்க வேகமா வந்து செய்வாங்க அப்படிங்கிறத வந்து இங்க என்னால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தாமதங்கள் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த ஃபேமிலிய சமாளிக்கிறது கூட இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாமதமா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில அந்த தேர்ட் பார்ட்டிய சமாளிச்சுட்டு உங்ககிட்ட வந்து சேர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கலாம். அவங்க சைட்ல பொறுத்த மட்டும். ஓகே.
ஸோ இந்த இடத்துல ஃபேமிலியாக இருக்கட்டும், தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளிய வர்றேன் அப்படிங்கிறத இவங்க தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 48 மணி நேரத்துல ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த கார்ட்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஓகே இப்போ இவங்க திருப்பி வர்றாங்க அப்படின்னா கூட, இத ஒரு காதலா தான் எடுத்துட்டு போவாங்க. இல்லையா ஒரு குழப்பமா தான் எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இங்க அதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது இவங்க திருப்பி வராங்க அப்படின்னா கூட, கண்டிப்பா இந்த காதல ஒரு திருமணம், இல்ல ஒரு நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இவங்க எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயத்துல சிக்கிட்டு இருக்கேன், ஒரு ட்ராப்குள்ள மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட, அந்த விஷயத்துலலாம் இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வெளிய வர்றது அப்படின்னா கூட, இந்த ஆரவாரமா நான் வெளிய வரேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வெளிய வரேன் அப்படின்லாம் இவங்க வர கிடையாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, யாரோ கண்ட்ரோல்குள்ள இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கே தெரியாம மெதுவா அந்த விஷயத்துலேருந்து நழுவி வர்றது சொல்லுவோம்ல. அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு குழப்பவாதி இருக்காங்க அப்படின்னா கூட, அவங்களுக்கே தெரியாம மெதுவா அந்த விஷயத்துலேருந்து கலண்டு வெளிய வந்து, உங்களுக்கு காதலுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்க காதல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு, இவங்க தனிப்பட்ட ரீதியா செயல்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ அதே விஷயம் தான். இங்க இந்த நபர்கள் வந்து ரெடி அப்படிங்கிற பட்சத்தில, இவங்க ஆரவாரம் பண்ணிட்டு தான் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. இல்ல வந்து தான் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் இல்ல உங்கள விட போறேன், இல்ல உங்கள பகைச்சுக்க போறேன், பகைச்சுட்டு தான் என் காதல கைப்பற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க எதுவுமே வர கிடையாது. ஓகே. ஸோ இங்க என்ன நடந்தாலும் சரி ரொம்ப பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும். இந்த காதல வந்து ஒரு வெற்றி பாதையில வந்து எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுல, இந்த நபர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில இப்ப இந்த 48 மணி நேரத்துல இந்த விஷயம் அதாவது ட்ராப்புக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மெதுவா அந்த விஷயத்துலருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இப்ப இந்த கார்ட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹார்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஓகேயா? ஸோ இங்க ஒரு சில ஒரு நபர்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நிச்சயதார்த்தம், இல்ல ஒரு திருமணம் கூட பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க, இல்ல ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, அது கூட ஒரு ட்ராப் தான். தனிப்பட்ட ரீதியா அவங்க சைட் பார்க்கும்போது அது ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்போ அந்த ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து மெதுவா வெளிய வரலாம். ஓகே. ஸோ இவங்க அவங்களுக்கு தெரியாம ஒரு நிச்சயதார்த்தத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது கூட இவங்களுக்கு நெறைய மன உளைச்சல தரக்கூடியதா இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த மனக்காயப்பட்ட விஷயமெல்லாம் அப்படியே மாறி, அந்த விஷயத்துலேருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க காதலிக்கக்கூடிய நபர் கண்டிப்பா ஒரு திருமணமான நபர். ஓகே. தெளிவா கேட்டுக்கோங்க. நீங்க திருமணமான நபர்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ரொம்பவே சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சரி எது, தப்பு எது அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, அது உங்க சைட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட உங்ககிட்ட இருந்து மெதுவா நைஸா இவங்க கலண்டு, அவங்க ஃபேமிலி சைடுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நீங்க திருமணம் ஆகி இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொருந்தும். ஓகே. காதலிக்கிற நபர்களுக்கு நான் சொல்ல கிடையாது. நீங்க திருமணம் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, இவங்க மெதுவா நைஸா கலண்டு போற மாதிரி இருக்கு. ஸோ அத கொஞ்சம் நீங்க என்ன விஷயம் நடக்குதா அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கு. உங்களுக்கு மறைக்கப்பட்ட விஷயம் கூட தெரிய வரும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ நீங்க காதலிக்கக்கூடிய நபர் ஏற்கனவே திருமணமாக்கி இருக்காரு அப்படிங்கும்போது, உங்கள காயப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இங்க பார்க்கும்போது, இந்த நபர்கள் வந்து சரியா தீர்மானமா ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்காதது கூட உங்கள தாக்கலாம். இல்ல நீங்க கேட்டிருக்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்க எப்போ வெளிய வருவீங்க? எப்போ உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் குடுப்பீங்க? எப்போ உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணுவீங்க? எப்போ உங்களோட ஒரு குடும்பத்த கிரியேட் பண்ணுவீங்க? அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த நபர்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தலாம் தாமதப்படுத்திட்டு, அதுக்கான முடிவெடுக்காம கொஞ்சம் நழுவி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்க நபர்கள் ஹைட் பண்றாங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ அப்படி தெரிய வரும்போது, இந்த காதல் ட்ரூ காதலா? இல்ல ஒரு டைம் பாஸ்க்கு பழகுறாங்களா? அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தெளிவு வரலாம். இப்போ உங்க காதல்ல உங்களுக்கு ஒரு தெளிவே இல்லாம இருக்கு அப்படின்னா, இல்ல நீங்க தான் உங்க நபர்கள்கிட்டயே போயிட்டு நெறைய மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க. நெறைய கெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கூட, எது சரி, எது தப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுட்டு,
இல்லை உங்கள் நபர்களை வச்சு இந்த காதல் சரியா தவறா அப்படின்னு நீங்கள் ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த கார்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா அதே விஷயந்தான். இப்போ இந்த முடிவெடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே தெளிவாக தீர்க்கமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது 48 மணி நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் காதலை பொறுத்து ஏதோ ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்னால் இங்கே தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லி இங்கே சன் கார்டு வரணும் அப்படின்னாலும் சரி, இந்த காதல் வந்து ஒரு திருப்பத்துக்கு போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த காதல் வந்து சரியா தவறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்றதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த 48 மணி நேரத்தில் இந்த காதலை பொறுத்து ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேயா? அதுக்கான சந்தர்ப்பம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து இது நீங்கள் எடுக்க போகிற இந்த முடிவில் இந்த சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். இங்கே ஒரு சிலருக்கு வந்து இது கொஞ்சம் இன்னும் குழப்பம் தரக்கூடியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதை கிளியர்படுத்தி பார்த்துக்கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ரகசியம் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரலாம். ஓகேயா? இது நீங்கள் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இருக்குது. இது சந்தோஷமாக அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு சில ரகசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா அது தனிப்பட்ட ரீதியாக ஒரு மனுஷருக்கு வந்து மாறுபடும் இல்லை. ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக தெரிய வருது அப்படிங்கும்போது உங்களோட தனிப்பட்ட ரீதியான ஒரு முடிவெடுத்தலை பொறுத்து தான் அந்த விஷயம் சந்தோஷமாகிறதும் இல்லை அது ஒரு திருப்புமுனை ஆகிறதும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த பார்க்கும்போது இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் காதலை பற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் சரியா அப்படிங்கிறத சரியான முறையில் தெளிவாக நீங்கள் தெளிவான தீர்மானத்தை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே. ஸோ இதுதான் 48 மணி நேரத்தில் உங்கள் காதலை கூடியவை. ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்கள் 48 மணி நேரத்தில் உங்கள் காதலை நடக்கவும் இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்து சரியான முறையில் தீர்மானத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.